ஸோ இப்போ லைவ் ரெக்கார்டிங் நம்ம பார்த்துட்ருக்கோம் 14th டிசம்பர். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆனது 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லை. சின்னதாக நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு சின்ன பியர் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்குது. சொல்லப்போனால் இது வந்து நேற்று மாதிரியே பிஹேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிசைட் ஒரு என்ட்ரி போடலாமான்னு பார்க்கலாம். ஸோ 44,000 கால் ஆப்ஷன் இப்போ நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ட்ரிகர் ஆகலை. எக்ஸாக்டாக ஒரு 198ல் போட்டிருக்கேன். மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு பக்காவாக மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் இடத்துல இருக்குது. இப்போ இங்கேருந்து டவுன் வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. இல்லைனா கண்டினியூ ஆகி அப்படியேவும் போகலாம். ஸோ அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனில் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்து வச்சுருக்கோம். போயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ கீழே வந்தாலும் திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரிஸை. இந்த ஸ்பாட் வரைக்கும் மார்க்கெட் தாராளமாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் டவுன் போகும். ஸோ இப்போதைக்கு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ நமக்கு ஆர்டர் பக்காவாக ட்ரிகர் ஆகிடுச்சு. கால் ஆப்ஷனு கரெக்டாக 198ல் நம்மளோட ஆர்டரு அது எக்ஸாக்டாக ட்ரிகரும் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே நமக்கு ப்ராஃபிட் போதா இல்லை டவுன் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் 44,000 கால் ஆப்ஷன் வந்து பக்காவாக ஒரு ஆர்டரை போட்டிருக்கோம். இது அல்ட்ரா ஸ்னைப்பர் என்ட்ரி மாதிரி. இது ஜஸ்ட்டு ஓடுற மார்க்கெட்டில் அப்படியே மார்க்கெட் ஆர்டர் தான் போட்டது. ஸோ அரௌண்ட் 168லேருந்து 170 வரைக்கும் நமக்கு ஆர்டர் அது ட்ரிகர் ஆகிருக்கு. இதான் நமக்கு என்ன ரிஸ்க் ரிவார்ட் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு 1:11 எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்டர் பக்காவாக போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரியான மூவ்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எக்ஸாக்டாக போயிட்டு டவுனும் வரலாம். திரும்ப மொமெண்டம் இருக்கும்போது மட்டும் மார்க்கெட் திரும்ப மேலே போகலாம். இப்போதைக்கு ஒன்றும் பெரிய மூவ்ஸ் இல்லை ஓவரால் மார்க்கெட்லேயே. ஸோ சின்ன ப்ராஃபிட்ஸை மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸாக்டாக நமக்கு 44,000 கால் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு நான் 220 தான் சேனலில் கொடுத்துருக்கேன். 220க்கு மேலே போச்சுன்னா தான் வந்து கால் ஆப்ஷனை ஹோல்டே பண்ண முடியும். எக்ஸாக்டாக இப்போ நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அதான் சேஃபான ஒரு விஷயம். ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு டேஞ்சர். நான் இருந்தாலும் டார்கெட் வந்து 250 வரைக்கும் இழுத்து விட்டுருக்கேன். சும்மா வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இங்கே நம்ம ப்ராஃபிட்டை ஆல்ரெடி நான் புக் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கும் போது ஒரு +25% நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போ 44,000 புட் ஆப்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி எதுக்காக போட்டோம் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு காட்டுறேன், சார்ட்டில் காட்டுறேன். ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி 114ல் போட்டிருக்கேன். ரிஸ்க்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண மாட்டோம். போட்டோன்னா அடிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 20% எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். 1:13 இருக்குது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு. வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பொறுமையாக நம்ம டிசைட் பண்ணுவோம். எங்கே க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஏன்னா நிஃப்டியில் நமக்கு நல்ல ஒரு பேரிஷ் ப்ரெஷர் நிறையவே இருக்குது நிஃப்டியில் நமக்கு. ஸோ அதனால தான். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு. அவ்வளோதான். அந்த டார்கெட்டில் நம்ம புக் பண்ணலாம். நிஃப்டி நல்ல ஒரு பேரிஷ் ப்ரெஷர். அதனால் மட்டும் தான் இப்போதைக்கு நான் பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கேன். இது வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மூவ்ஸ் வந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். திரும்ப ப்ராஃபிட்டை தான் புக் பண்ண பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதோட மூவ்ஸ் தெரிஞ்சு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் ஸ்டாப் லாஸே போடுவானான்னு சொல்ல. இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதுக்கான ஸ்ட்ராங் வால்யூம்ஸ் உள்ளே வரணும் பேங்க் நிஃப்டியில். இப்போ தான் மூவ்ஸ் இருக்கும், இல்லைனா இருக்காது. 44,000 கால் ஆப்ஷன் நம்ம ஒன்ஸ் அகெயின் ஒரு ஆர்டரை போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக சின்ன லெவலில் ப்ராஃபிட்காக எதிர்பார்க்குறேன் மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் 50-61% இருக்குது. இந்த மாதிரி மூவ்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் வந்தாலும் திரும்பவும் இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 61%ல் தான் நம்ம ஆர்டர் எடுத்தது. கரெக்டாக 61.8%. இதுதான் நம்மளுடைய ஃபிப்போட இடம். ஸோ அதனால தான் அங்கே ஆர்டர் போட்டேன். அதுவும் சின்ன ரிஸ்க்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டை அடிச்சிருக்கு டார்கெட்டில். ஸோ 1:6 ரேஷியோ நமக்கு ஹிட்டு. இதோட இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதான் சேஃபான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு மேலே மார்க்கெட் ரேலி இருக்குமான்றது டவுட்டு.
44,000 புட் ஆப்ஷன் ஒன்ஸ் அகெயின் நம்பர் ரீஎன்ட்ரி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து 5% கிட்ட ரிஸ்க் போட்டிருக்கேன். 114 சேம் அதே இடம் தான் நான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இருந்ததை ப்ராஃபிட்லேயே ஓரளவுக்கு சின்னதாக புக் பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா எனக்கு அடி வாங்கியிருக்கோம். ஆனால் நான் நல்ல வேலை ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டேன். அது வித்தின் செகண்ட் கீழே வந்துட்டு திரும்ப நம்மளுக்கு நல்ல மேலே தான் போயிருக்கு. ஸோ டீசெண்டான ப்ராஃபிட்டில் க்ளோஸ்ட். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக ஸோ இந்த பிளேஸ் தான். இதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், டவுன் வருதா இருந்தால் வர வேண்டும். அதனால தான் எக்ஸாக்டாக அங்கே ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த லெவலில் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டை பிரேக் பண்ணி ஆகணும். பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 44,000க்கு மார்க்கெட் வரும். அதுக்கு மேலே ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் டவுன் ஆகுமே தவிர ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம 44,000லேயே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்றும் பெரிய மூவ்ஸ் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 5% தான் ரிஸ்க் எடுத்துருக்கோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 5% குறைச்சிருவோம். ஏன்னா இன்றைக்கி வந்ததே பார்த்திங்கன்னா ஓவரால் 35% தான் நமக்கு ரிட்டர்ன்ஸே இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஒன்றும் பெருசாக. அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு நம்ம இவ்வளோ அதுலேயும் ஒரு 5-6%லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பொறுமையாக ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே க்ளோஸ் பண்ண பார்க்கலாம். 5% எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு 1:26 இருக்குது ரிஸ்க் ரிவார்டு. அவ்வளோலாம் வராது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் எங்கேயாவது திரும்பிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி பக்கா 44,000ல் இருக்குது. ஏன்னா 44,000 வந்து செம்ம சைக்காலஜிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டரும் அந்த இடத்துல என்ன ஆகும்னா க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அப் கையில் எடுத்துருவோம். இல்லை இந்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட க்ளோஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸில் பார்த்தாலும் நமக்கு ஆல்ரெடி சப்போர்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம புக் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பக்கா நம்ம இப்போதைக்கு 140 ரேஞ்சில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ட்ரெண்ட் லைனும் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெரிய பக்கா ட்ரெண்ட் லைன்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா காலையில் மார்க் பண்ணி வச்சது ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி அது ஒன்றும் பெருசாக ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம இப்போதைக்கு 140ல் க்ளோஸ்டு. நம்மளுடைய ரிஸ்க் செட்டப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே அடிச்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பக்காவாக 5 மினிட்ஸ் ரிஜெக்ஷன். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிஜெக்ஷன். இதெல்லாம் எதோ குறிக்கும்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதை தான் குறிக்குது. ஸோ நிஃப்டியில் நம்ம பார்க்குறப்போ இப்போ நம்ம நிஃப்டியில் ஆர்டர்லாம் போடல. ஒரு வேளை ஆர்டர் போட்டிருந்தா நான் இப்படி தான் ஆனால் போடுவேன். நான் இப்போதைக்கு போட விரும்பலை. இன்றைக்கி வந்ததோட போதும், இருக்கிறதையும் அப்புறம் விட்டுட்டு அழக்கூடாது. ஸோ வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு போயிடணும். ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேணாம். பக்காவாக ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்டாக இருக்கணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த மாதிரி மார்க்கெட்டில். பார்ப்போம் இது அடிக்குதா இல்லையான்னு. 1:3.7. ஸோ பக்காவாக நமக்கு நிஃப்டி டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம எடுக்கலை. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு ரேஷான ட்ரேடிங்லாம் நம்ம பண்ண விரும்பலை. வந்த ப்ராஃபிட்டோட போதும்னு விட்டாச்சு. நமக்கு டார்கெட் ஹிட்டு. ஸோ நீங்களும் முறைப்படுக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டர்.